வணக்கம் அன்பு நண்பர்களே. நேற்று நான் 15 பேர் கொடுத்தேன். அதில் 22 பேர்த்தில் நான் 7 பேரை கழிச்சிட்டு நான் 14 பேர் கொடுத்தேன். 7 பேர் இல்லை, 6 பேரை கழிச்சிட்டு நான் 14 பேர் கொடுத்தேன். அதில் உங்கள் கிரிக்கெட் அறிவில் நீங்கள் 3 பேரை கரெக்டாக 14 பேர்த்தில் 3 பேரை கரெக்டாக கழிச்சிருந்தீங்க அப்படின்னா நேற்று 11 ட்ரீம் டீமில் நம்ம சொன்னது 8 பிளேயர் வந்திருந்தாங்க. 9 பிளேயர் வந்திருந்தாங்க. இந்த ஐபிஎல்லே 2வது தடவை நடக்குது இந்த மாதிரி. 11 பேர்த்துல 8 பேர் சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது பெரிய விஷயம். 11 பேர்த்துல 8 பேர் சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. விக்கெட் கீப்பர் 4 பேர் உள்ள வந்தாங்க. அபிஷேக் போரல், KL ராகுல், சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரேல், இது 4மே உள்ள வந்தாங்க. அதே மாதிரி பேட்டிங்ல யாசஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்டப்ஸ் 2 பேருமே நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரவுண்டர்ல அக்சர் பட்டேல் சொல்லியிருந்தேன், நிதிஷ் ராணா சொல்லியிருந்தேன். வனிந்து அசரங்கா மட்டும்தான் சொல்லல. பவுலிங்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், மிச்சல் ஸ்டார்க் சொல்லியிருந்தேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் சொல்லியிருந்தேன், ஸ்டார்க் சொல்லியிருந்தேன். ஸ்டார்க் சொல்லல. ஸோ நேற்று நம்ம வனிந்து அசரங்காவும் ஸ்டார்க் மட்டும் தான் சொல்லலை. இதுவும் சொல்லியிருந்தோம் அப்படின்னா நேற்று பெரிய அளவில் ஹிட்டு. பட் இதுவே பெரிய லெவலில் ஹிட்டு தான். நேற்று ஒருத்தர் 50,000 அதாவது ஒரு ஆளுக்கு 1099 ரூபா, 1100 ரூபாய், அது 50 பேர் விளையாடுறதாமா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 ரூபா, ஒரே பிரைஸ் தான். நேற்று அவர் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த இப்போ அவருக்கு இப்போ 1000 ரூபா போட்டு 50,000 வந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிற 30 மேட்ச்ல தோத்தா கூட அவருக்கு 30,000 தான் லாஸ், மீதி 20,000 ரூபாய் கெயின் இருக்கு. இப்படிதான் விளையாடுங்கன்னு நான் சொல்றேன். பெரிய அமௌண்டா இருக்குங்க. சும்மா இந்த 15 ரூபா, 22 ரூபா, 30 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா, இவெல்லாம் நீ வெளியில போயிடு, நம்ம சேனல்ல இருந்து வெளில போயிடு. சும்மா இந்த 10 ரூபா, 2 ரூபா ஒரு டீயே நீ 30 ரூபாய்க்கு இருக்குது. ஒருத்தன் 7 ரூபாய்க்கு பந்தயம் கட்டுறாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10,000 ரூபான்றான். எத்தனை பேர் கலந்துக்கிறாங்களாமா? 7 பேர் மாதிரி மொத்தம் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் கலந்துப்பாங்க பழகுது. இப்போ 3000 பேர் கலந்துட்டா தானே 3000 × 7 21,000 ரூபா. அப்போ கூட 21,000 ரூபா தான் வருது. அப்போ 5000 பேர் கலந்துப்பாங்க பழகுது. 5000 பேர் கலந்துட்டா கூட 35,000 தான் வருது. அப்போ எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னு தெரியல. அதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது குறிப்பாக இந்த இம்பாக்ட் பிளேயர் இருக்கிற IPL வாய்ப்பே கிடையவே கிடையாது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் 6 அடி உயரத்தில் இருக்குன்னா 8னா ஒரு 1 அடி. அப்போ நான் 7 அடி இருக்கக்கூடிய பொருளை தான் என்னால் எடுக்க முடியும். அதிகபட்சம் ஜம்ப் பண்ணால் ஒரு 8 அடி. நான் 20 அடி தொடரணும்னா முடியாது. அதாவது உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்மளால இவ்வளோதான் முடியுன்ற யதார்த்த நிலையை ஏற்றுக்கணும். ஸோ நேற்று அந்த இதில் நான் செம்மையாக சம்பாதிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் நேற்று ட்ரீம் 11 வரல. ஆனால் அவர் எவ்வளோ பாயிண்ட்டு? 41. மிச்சல் ஸ்டார்க்கு 47. அவருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, 6 வித்தியாசம் தான். அதே மாதிரி நேற்று அசுதோஷ் சர்மா 30. ஸோ இந்த 11 பேர் நேற்று நான் சொன்னதில் கரெக்டாக எடுத்திருந்தீங்கன்னா நேற்று நீங்கள் கிங்கு. அதுலேயும் பாருங்க, நேற்று நம்ம கேப்டனா யாசஸ்வி ஜெய்ஸ்வால நான் 2 ஸ்டார் போட்டேன், அவன் தான் வைஸ் கேப்டனு. அக்சர் பட்டேலா லோனா சிங்கிள் 1-2 போட்டேன், அவன் தான் கேப்டனு. ஸோ நேற்று நம்ம டீமை போட்டிருந்தாலே கரெக்டாக அந்த 1 to 5 வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையானே எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு புரியும், அந்த ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதாவதுங்க, ட்ரீம் 11 ஓப்பன் பண்றீங்க. இங்க பாருங்க, ட்ரீம் 11 ஓப்பன் பண்றீங்க. மயிலிங்க வா, இந்த கேமரா வா, நான் காட்டுறது கரெக்டாக காட்டுதான் பாரு. வாடி வெளியில் வந்துடுறேன். இந்த கேமரா அப்படியே கரெக்டாக காட்டுதா ஸ்க்ரீனு? இங்கே பாருங்க, ட்ரீம் 11 ஓப்பன் பண்ணுறீங்க. ட்ரீம் 11 வந்துருச்சு. இப்போ இதில் SRH, இன்னைக்கு மேட்ச் SRH மும்பை தொடுறீங்க. அதில் இந்த ஃபில்டர் மாதிரி ஒரு புனல், வாட்டர் புனல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை இப்படி தொடுறீங்க. அதில் என்ட்ரி 1000 and above, ஸ்பாட்டு 11லேருந்து 100, இல்லை அது கூட வேண்டாம், 3 to 10 போடுங்க. போட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆள் 25,000 ரூபா, 7 பேர், ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைஸு 1.5 லட்ச ரூபா. இது 7 பேருக்கு, அதாவது மொத்தம் 7 பேர், அதில் ஒருத்தருக்கு ப்ரைஸ் ஏதோ 1:7, இது நம்மளுக்கு ஜெயிக்கும். அடுத்து 3 பேர், ஒரு ஆள் 25,000 ரூபா, 3 பேர் விளையாடுறது 67,500 ரூபா ப்ரைஸ், இது ஜெயிக்கலாம். இது 19,000 ரூபா, 3 பேர் விளையாடுறது 51,000 ரூபா ப்ரைஸ், 3 பேர். கண்டிப்பாக நம்ம டீமும் 3 பேர்த்துல ஒருத்தர ஜெயிச்சிடலாம். அடுத்து 14,950 ரூபா, முதல் ப்ரைஸ் 40,000 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10,999 ரூபா, 3 ப்ரைஸு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸு 29,350 ரூபா. அடுத்து 3 பேர் 7,850 ரூபா, 3 பேர். ஜெயிக்கிறவனுக்கு 20,050 ரூபா. அடுத்து 4,999 ரூபா, 4 பேர். ஜெயிக்கிறவனுக்கு 17,500 ரூபா. இந்த மாதிரி ஸ்மால் டீம் போட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஜெயிக்கும். இதில் தப்பாகவே ஆகாது.
நான் அதெல்லாம் போட மாட்டேன். நான் எடுத்த உடனே வந்து இதில் தான் போகிறது. எடுத்த உடனே இதுக்கு போகிறது 4 கோடி 13 ரூபா போட்டால் 3 கோடி ரூபா. அதாவது கிராண்ட் லீக் 19 ரூபா போட்டால் 1 கோடி ரூபா, 13 ரூபா போட்டால் 13 கோடி ரூபா, 1000 ரூபா போட்டால் 50 லட்சம் ரூபா. இதில் மொத்தம் எத்தனை பேர் விளையாடுறாங்க? இதில் மொத்தம் 1000 ரூபா போட்டால் 9999 ரூபா போட்டால் 50 லட்சம் ரூபா, அதாவது 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 1200 பேர் விளையாடுறாங்க. அதாவது 1 கோடி 1000 இன்ட்டு கால்குலேட்டரில் போடுவோம். மொத்தம் வந்து 666 ப்ளஸ் 562 562 1228 பேர் விளையாடுறாங்க. ஒரு ஆள் 10,000 ரூபா காட்டுறான். அப்போ மொத்தம் 1 கோடி 20 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு முதல் ப்ரைஸ் 50 லட்ச ரூபா தரான். முதல் ப்ரைஸு 50 லட்ச ரூபா தரான். ரெண்டாவது ப்ரைஸு 5 லட்ச ரூபா தரான். மூணாவது ப்ரைஸு 5 பேருக்கு 25,000 தரான். ஸோ அப்போ 1.25 கோடி ரூபா ட்ரீம் லெவனுக்கான வாங்கிக்கிட்டு, நல்லா கவனிங்க, 1.25 கோடி ரூபா ட்ரீம் லெவனுக்கு போகுது. 1 கோடியே 22,80,000 ரூபா ட்ரீம் லெவனுக்கு போகுது. அதில் முதல் ப்ரைஸ் 50 லட்சம் தரான். ரெண்டாவது ப்ரைஸ் 10 லட்ச ரூபா தரான். மூணாவது ப்ரைஸ் 2 பேருக்கு 5 லட்ச ரூபா தரான். நாலாவது ப்ரைஸ் 25,000 ரூபா 5 பேருக்கு தரான். அப்போ மொத்தமே வந்து 80 லட்ச ரூபாயில முடிஞ்சிருச்சு. மீதி 40 லட்ச ரூபா ட்ரீம் லெவன் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி விளையாண்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் 11 பேரையுமே கரெக்டாக சொன்னாலும் ப்ரைஸ் வராது. 11 பேரையும் நீங்கள் கரெக்டாக சொன்னாலும் அதில் கேப்டன் வைஸ் கேப்டனை கரெக்டாக போட்டால் தான் ப்ரைஸ் வரும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. இப்போ கிடையாது, இன்னும் 15 வருஷம் 2035 என் வீடியோ பார்த்தாலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் லீக் போட்டால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் 1 to 10 இல்லை 1 to 20 வரைக்கும் ஜெயிக்கலாம். இங்கே பாருங்க, இதுலேயே நம்மால் 1 to 20 ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அது என்னன்னு பாருங்க. இங்கே பாருங்க, ஃபில்டர் போறீங்க, ஃபில்டர் ஸ்பாட்டு 100 to ஒருத்தர் 11 பேர்த்துலேருந்து 100 பேர் விளையாடுறது. என்ட்ரி அமௌண்ட்டு 1000 ரூபாய்க்கு மேலே அப்ளை பண்ணுங்க. இங்கே பாருங்க, 5750 ரூபா. முதல் ப்ரைஸு 2 லட்ச ரூபா. 2 பேருக்கு ப்ரைஸ், ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா, ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா. மொத்தம் எவ்வளோ? 46 பேர் விளையாடுறோம். பாருங்க கேல்குலேட்டரில் 46 பேர் விளையாடுறோம். 46 பேர் 5700 ரூபா கட்டுறோம். 5700 ரூபா இன்ட்டு 40 எவ்வளோ வருது? மொத்தம் 2,28,000 ரூபா வருது. முதல் ப்ரைஸு ஒரே ப்ரைஸ் தான். இதில் தப்பாக சொல்லிட்டேன். ஒரே ப்ரைஸ் 2 லட்ச ரூபா ஜெயிக்கிறவனுக்கு, மீதி 28,000 ரூபா ட்ரீம் லெவன் கம்பெனிக்கு சுவாகா. அடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா 14 பேர் கலந்துக்கிறது. முதல் ப்ரைஸ் 1,20,000 ரூபா, 20,000 ரூபா ட்ரீம் லெவன் கம்பெனிக்கு சுவாகா. அடுத்து 8,550 பேர், 8,550 ரூபா, 12 பேர் விளையாடுறது. முதல் ப்ரைஸ் 85,000 ரூபா. இதெல்லாம் போட்டால் பணம் போகவே போகாது. இது மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்க, 5,750 ரூபா, 14 பேர் விளையாடுறது. முதல் ப்ரைஸு 69,000 ரூபா. அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டு 3,850 ரூபா, 14 பேர் கலந்துக்கிறது. முதல் ப்ரைஸ் 50,000 ரூபா, மீதிக்கிற 8,000 ரூபா அவனுக்கு. 3,999 ரூபா, 30 பேர் விளையாடுறது. முதல் ப்ரைஸ் 1 லட்ச ரூபா. இந்த மாதிரி 20 பேர் 30 பேர் விளையாடுறதுலாம் நம்ம டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதில் விளையாண்டிங்கன்னா ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஜெயிச்சா கூட போட்ட காசு எடுத்துடலாம், செட்டில் ஆகிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த கோடியில் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன அமௌண்ட்டாக போய்கிட்டே தான் இருக்கும். ஜெயிக்கவே முடியாது, ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஸோ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சாபம் கிடையாது, யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்போ நான் 6 அடி இருக்குங்க, நான் 6 அடி 2 அங்கலம். இப்போ என்னால் ட்ரெயினில் ஸ்லீப்பருக்கு வச்சுலாம் இப்படி நீராக தூங்குறதுல தூங்க முடியும். சைட் அப்பரில் பார்த்தா குறுக்கிட்டு தான் தூங்க முடியும். இதே பஸ்ஸில் ஸ்லீப்பரில் போனால் என்னால் தூங்கவே முடியாது. நான் அதனால தான் எங்கே போனால் ட்ரெயினில் போவேன். அந்த மாதிரி நம்மளுடைய உயரம் என்ன, நம்மளால எவ்வளோ முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூக்கில் வேணால் என்றைக்கா ஜெயிக்கலாம். என்றைக்குமே சீரியஸாக ஜெயிக்க முடியாது. இந்த 1 to 10 1 to 20 வரைக்கும் போங்க. அமௌண்ட்டை பெருசாக இறக்குங்க. 10 மேட்ச்சில் 2-3 மேட்ச் ஜெயிச்சா கூட லாபம் தான் வரும். அதை விட்டு இந்த 35 ரூபா, 25 ரூபா, 12 ரூபா, 7 ரூபா, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, உங்களால் எனக்கும் பிரயோஜனம் கிடையாது. 2 பேருக்கும் வேஸ்ட்டு. நீங்களாம் வந்து போராட்டம் இருக்குது. உங்களை நான் தப்பாக சொல்ல, என்னால் முடியலன்றதுனால உங்களால் முடியாதுன்னு சொல்ல. நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போங்க. நார்த் இந்தியாவுக்கு போங்க மீன்ஸ் நார்த் இந்தியாவில் நிறைய அஸ்ட்ராலஜி இருக்காங்க. அவங்கள தேடுங்க, நல்லாலாம் கண்டுபிடிங்க. அவங்க 49 ரூபாய்க்கு 1 கோடி ரூபா கொடுக்குற டீம் தராங்க. நீங்கள் அதில் வாங்கி சம்பாதிங்க. நீங்கள் சம்பாதிச்சா சந்தோஷம் தான் எனக்கு. நான் வந்து ஐயோ நம்ம விட்டு ஒருத்தனை போயிட்டாலும் வருத்தப்பட மாட்டேன். இந்த மாதிரி 40 ரூபா 30 ரூபா டிக்கெட் போயிடுச்சுன்னு சந்தோஷம் தான் போடுவேன். ஸோ ஒரு புரிதலோடு விளையாடுறவங்க தான் எனக்கு போதும். ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் மும்பை வெர்சஸ் SRH.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை சார்பா ரியால் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், ஜாஸ்பீர் பும்ரா, கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹார் விளையாடுறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக ஹென்ரிச் கிளாசன், டீம் டேவிட், அன்கிட் வர்மா, அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், சிசான் அன்சாரி, முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல், இசான் மலிங்கா விளையாடுறாங்க. இப்போ இதில் இந்த இசான் மலிங்காவோட டேட்டா கிடையாது, செசான் அன்சாரியோட டேட்டா கிடையாது, அன்கிட் வர்மாவோட டேட்டா கிடையாது, அபினவ் மனோகரோட டேட்டா கிடையாது. இப்போ இந்த 4 பேர் நல்லா விளையாடுவாங்களான்னு உறுதியாக சொல்ல முடியாது, இவங்களை ரிமூவ் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி ரிக்கல்டன் இந்த வருஷம் தான் ஐபிஎல் புதுசு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் போன வருஷம் ஆர்சிபியில் 2-3 மேட்ச் தான் விளையாண்டாப்புல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் அவர் சிஎஸ்கேல பல வருஷமாக வச்சிருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு சரியாக கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மா அவனை ஒரு லக்கி பேட்ச் மாதிரி வச்சிருப்பாங்களே தவிர விளையாட விட மாட்டாங்க. ஸோ இந்த 5 பேர் தான் நமக்கு த்ரெட்டு. இப்போ நிறைய பேர் புதுசாக வாய்ப்பு கொடுங்கன்னு நீங்களெல்லாம் பேசுறீங்க. அவன் விளையாடுறது இந்தியா டீமுக்கு நல்லது தான், நமக்கு பொறுத்த வரைக்கும் அது நஷ்டம். அவன் நல்லா விளையாடணும்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதெல்லாம் இப்போ நேற்று கரண் சார் வந்தப்போ வரல இல்லையா, கருண் நாயர் அந்த மாதிரி தான், அதெல்லாம் சொல்ல முடியாது. விளையாட்டவங்களுக்கே ரிப்பீட்டாக வாய்ப்பு கொடுத்தா தான் ட்ரீம் லெவலில் நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ இன்றைய போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஸோ இன்னைக்கு மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸுக்கு மேலே 10 ஓவர், ஒரு ஓவர் வந்து இந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த ஓவர் அந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு விக்கெட் எடுத்து 4 டாட் பால் போட்டு திரும்ப அந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி போகும். இன்னைக்கு இப்படி தான் மாறி தான் போகும். ஸோ இன்னைக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் மேட்ச் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 7:30 கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது செவ்வாய் புதன் செவ்வாய் இந்த காம்பினேஷனில் மேட்ச் ஆரம்பிக்கும். மேட்ச் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போயிடுறாரு. சாரி, கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தான், பட் செவ்வாய் புதன் ராகுன்னு அமைப்பு போயிடுறாரு. லக்கணம் வந்து தனுசு லக்கணம் வந்துருக்கு. ஸோ இன்றைய போட்டியில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் உத்தேசமாக பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன், ரியான் ரிக்கல்டன், பேட்டிங்கில் ட்ரேவிஸ் ஹெட், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, ஆல்ரவுண்டரில் அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், பவுலிங்கில் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜாஸ்பீர் பும்ரா. ஸோ இப்படியான ஒரு டீம் தான் இன்னைக்கு விளையாடும். ஸோ ஒருவேளை எஸ்ஆர்எஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா இசான் கிசானும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு விக்கெட் கீப்பரில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து உத்தேசமான கணிப்பு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராமை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 7 மணி 10 நிமிஷத்துக்கு இலவசமாகவே யார் வந்து அந்த 11 பேருன்றதை நான் 14 பேர் தருவேன். அதில் உங்கள் கிரிக்கெட் நாலேஜில் 3 பேர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. அதில் அந்த ஸ்டார் பிளேயரை போடுறவங்க மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க வந்து பாஸ்ட் ரெக்கார்டு அதே காம்பினேஷனில் அதிகமாக வந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் யாசிஸ்வி ஜெய்ஸ்வால் 3 ஸ்டார் போட்டேன். இதே யாசிஸ்வி ஜெய்ஸ்வால் போன மேட்ச்சில் ஒரு 8 ரன் தான் அடிச்சு ஃப்ளாப் ஆனார். நேற்று எப்படி உள்ளே வந்தாருக்கு வைஸ் கேப்டன். அது காரணம் என்னன்னா ஏற்கனவே செவ்வாய் சனி ராகுல ஒரு முறையில் ஸ்ரீலங்கா T20 அவர் 80 ரன் 70 ரன் அடிச்சார். ஸோ அந்த காம்பினேஷன் திரும்ப நேற்று வந்தது. ஸோ அதனால தான் நான் கொடுத்தேன். ஸோ இன்னும் ஒரு 10 மேட்ச் 20 மேட்ச் யாசிஸ்வி ஜெய்ஸ்வால் விளாண்டா உறுதியாக அவர் ஃபியூச்சரில் எப்போ விளையாண்டாலும் அவருக்குலாம் 10 வருஷம், அவருக்கு 15 வருஷம் வயசு இருக்குது. அவர் டோனி மாதிரி விளாட மாட்டார்னு நினைக்கிறேன். அதனால என்ன ஒரு 10 வருஷமாக விளாடுவார் கண்டிப்பாக. 10 வருஷத்தில் அவர் எந்த ஐபிஎல் விளாண்டாலும் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஒன்று விளாடுவார் இல்லை விளாட மாட்டார்னு சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி டேட்டா இருக்குது. ஸோ அதனால் ஸ்டார் பிளேயரை முடிஞ்ச வரைக்கும் எடுங்க, விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் இந்த ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் 11 பேர் வச்சு விளாடுறவங்க வாட்ஸ்அப்புக்கு எந்த மெசேஜ் அனுப்ப வேணாலும் உங்கள் 2 காலையும் தொட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க காலை தொட்டு கேட்குறதா நினச்சிக்கோங்க. வாட்ஸ்அப்புக்கு மெசேஜே பண்ணாதீங்க. இந்த டீம் இன்னைக்கு மேட்ச்சில் எஸ்ஆர்எச் ஜெயிக்குமா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா அது தெரிஞ்சுக்கணுன்றவங்க மட்டும் இந்த இப்போ திரையில் தோன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கொடுப்பேன். அதுவும் ஃப்ரீ கிடையாது, அது கட்டணும். நீங்கள் அதில் விளாட தெரியுதான்னு நான் முதல் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஒரு 7 கேள்வி கேட்பேன். அந்த 7 கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் அந்த உங்களை குரூப்பில் நான் அதை உங்களோட நம்பர் சேவ் பண்ணிவிட்டு நான் ரிசல்ட் கொடுப்பேன். ஸோ மீண்டும் நாளைக்கு வீடியோ வராது, திரும்ப திங்கக்கிழமை தான். அதுவரை டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. டெலிகிராமில் வரும். வாய்ப்பு இருந்தால் உங்கள் நண்பர்களை சேருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரீம் 11 பெங்களூரில் கொடுத்துட்ருக்காரு. அவர் நேற்று ஃபோன் பண்ணி கேட்டார், யாரோ அதாவது அந்த டெலிகிராமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் 1/3 இப்போ நம்ம 25,000 பேர் இருக்காங்களா, அதில் 1/3 ஒரு 8,000 பேர் வருவாங்க. 8,000 பேர் ஒரே நாளில் அது வந்து ரிப்போர்ட் வந்து ஸ்கேம்னு சொல்லி ரிப்போர்ட் அடிச்சா அது வந்து ஸ்பேம்னு வருமாமா. ஸ்கேம்னு வந்து பேருக்கு பின்னாடி ஸ்கேம்னு வருமாமா. அப்படி வந்துச்சுன்னா அந்த லிங்கை போட்டு அதில் ஆள் சேர்த்தவே முடியாதாமா. அந்த சேனலில் கிட்டத்தட்ட அவ்வளோதான் லிட்டரலி அப்படின்னாரு. இப்போ நமக்கு 25,000 பேர் இருக்கிறதுனால அதில் 8,000 பேர் ஒரே நாளில் அவங்களால திரட்ட முடியல. நீங்கள் ஒரு 10,000 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி சேர்த்து விட்டீங்கன்னா தான் நம்ம டெலிகிராம் ஆக்டிவாக இருக்கும். இல்லைனா இவனுங்க எவனோ ஒருத்தனுங்க வடக்கானுங்க ஸ்கேம்னு ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க.
அப்படி ரிப்போர்ட் அடித்தா சேனல் போயிடும். சேனல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜீரோவில் தான் வரமாட்டேன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறவங்க, ட்ரீம் லெவலில் என் மூலிமா சம்பாதிக்கிறவங்க, ஃபியூச்சரில் பெருசாக சம்பாதிக்கணும்னு நம்புறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை வாங்கி ஒரு 10 பேரையாவது சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டு ஒரு 40,000 பேர் டெலிகிராம் நம்பர் இருந்தால் தான் டெலிகிராம் வந்து, ஏன்னா 40,000 பேர்த்துல 3ல் ஒரு பங்குனா 13,000 பேர் ஒரே நாளில் 13,000 பேர் ரிப்போர்ட் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது ஒரு ஐடியில் ஒரு தடவை தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஒரே ஐடியில் 13,000 பேர் ரிப்போர்ட் எடுத்தால் ரிப்போர்ட் எடுத்துக்காது. வெவ்வேறு ஐடியில் 13,000 பேர் ஒரே நாளில் ரிப்போர்ட் அடிச்சா சேனல் வந்து ஸ்பேம்னு போயிடும். திரும்ப ஒரு வருஷம் ஸ்பேம்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஸ்பேம் கிடையாது நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் சேனல் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி நடக்காமல் பார்க்கறதுக்கு நான் மட்டும் போதாது, உங்களுடைய உதவி தேவை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 1000 பேர் தான் பார்க்க போறீங்க. அந்த 1000 பேரும் சிரத்தை எடுத்து உங்கள் நண்பர்களை ஒரு 3 பேரையே சேர்த்து விடுங்க. நீங்கள் 1000 பேரும் 3 பேரை சேர்த்து விட்டா எனக்கு 3000 பேர் சேர்த்து வரும். ஒரு 28,000 பேர் வந்துச்சுன்னா அதில் 3ல் ஒரு பங்குனா 10,000 பேர் வந்துடும். ஸோ தயவு செஞ்சு ஆளுக்கு ஒரு 5 பேரையே சேர்த்து விடுங்க. ஆளுக்கு 5 பேர் சேர்த்து விட்டீங்கன்னா 5000 பேர் சேர்ந்து வரும். இப்போ 25,000 இருக்கு, 5000 பேர் சேர்ந்துனா 30,000 பேர். அதில் 3ல் ஒரு பங்குனா 10,000 பேர். 10,000 பேர்லாம் ஒரே நாளில் ரிப்போர்ட் அடிக்கிறதுலாம் சாதாரண கிடையாது. அதனால தான் இந்த சின்ன சின்ன சேனல் வச்சிருக்கவங்க, அந்த 5000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்கலாம் 3ல் ஒரு பங்குனா ஒரு 2000 பேர் அடிச்சா போதும். இவனுங்க வடக்கானுங்களே ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. 2000 பேர் ரிப்போர்ட் அடிச்சு அந்த சேனலை ஸ்பேம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நடக்காமல் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு இருக்கிற குப்பி நான் கேட்குறேன். நான் உங்களுக்காக எத்தனையோ மேட்ச்சு எவ்வளவோ ஜோசியம் பார்க்குறத விட்டுட்டு நான் உழைக்கிறேன்றது உங்களுக்கே நல்லா தெரியுது. இன்னைக்கு ஜோசியம் பார்த்தா கூட நான் இந்த ட்ரீம் லெவனில் இந்த கிரிக்கெட்டில் சம்பாதிக்கோட சேர்த்து சம்பாதிப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு கௌரவத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்காக ஒரு உதவி பண்ணுன்னு இருக்கிற குப்பி கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட ட்ரீம் லெவன் காரங்கிட்ட வரைக்கும் 10 பைசா நான் வாங்கினது கிடையாது கடந்த 4 வருஷத்தில். எனக்கு இந்த உதவி மட்டும் யாராவது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.